தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் ஊழியர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு நிதியில் கட்டாய பங்களிப்பு தொகை 1800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் தொகையை விருப்பத்தின் பேரில் தொழிலாளர்கள் செலுத்தும் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி தொழிலாளர்கள் பெறும் ஊதியத்தில் 12% என்ற அடிப்படையில் மாதம் 1800 ரூபாய் கட்டாய பங்களிப்பு தொகை இருந்து வருகிறது. தற்போது அதற்கு மேலும் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்க விரும்பும் தொழிலாளர்கள் கூடுதல் தொகையை விருப்ப அடிப்படையில் பிஎஃப் கணக்கில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும் விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தகுதியான இருப்பு தொகையில் ஊழியர் மற்றும் நிறுவனம் செலுத்திய பங்களிப்பு தொகைகளிலிருந்து 75% வரை முன்பணமாக எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஃப் உறுப்பினர்கள் தங்களது கணக்கில் உள்ள மொத்த பங்களிப்பில் குறைந்தபட்சம் 25% இருப்பு வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஊழியர்களின் விருப்பத்தின் பேரில் 1800 ரூபாயை விட அதிக தொகை பிடித்தம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரிய அளவில் பயனளிக்காது என கூறப்படுகிறது. நாடு முழுவதும் ஊழியர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு நிதியில் கட்டாய பங்களிப்பு தொகை 1800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் தொகையை விருப்பத்தின் பேரில் தொழிலாளர்கள் செலுத்தும் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி தொழிலாளர்கள் பெறும் ஊதியத்தில் 12% என்ற அடிப்படையில் மாதம் 1800 ரூபாய் கட்டாய பங்களிப்பு தொகை இருந்து வருகிறது. தற்போது அதற்கு மேலும் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்க விரும்பும் தொழிலாளர்கள் கூடுதல் தொகையை விருப்ப அடிப்படையில் பிஎஃப் கணக்கில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும் விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தகுதியான தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வரை முன்பணமாக எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஃப் உறுப்பினர்கள் தங்களது கணக்கில் உள்ள மொத்த பங்களிப்பில் குறைந்தபட்சம் 25% இருப்பு வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஊழியர்களின் விருப்பத்தின் பேரில் 1800 ரூபாயை விட அதிக தொகை பிடித்தம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரிய அளவில் பயனளிக்காது என கூறப்படுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.